அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையில் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள சிறப்பு டிஜிட்டல் முறையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்க சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களுக்கு செலுத்தப்படும் அனைத்து கொடுப்பனவுகளும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட உள்ளன. அதற்காக கவ்பே எனப்படும் சிறப்பு டிஜிட்டல் திட்டம் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் குறித்த திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வருடாந்தம் 1% முதல் 1.5% வரை பணத்தாள்கள் கொடுக்கல் வாங்கல்களுக்காக வீணாக செலவிடப்படுகிறது. பணத்தை பயன்படுத்தி செலுத்தப்படும் கொடுப்பனவுகள் மோசடி மற்றும் ஊழலை அதிகரிப்பதற்கும் பணம் செலுத்தும் செயற்பாட்டில் திறமையின்மைக்கும் வழிவகுக்கிறது. அதனால் அரச நிறுவனங்கள் அனைத்தும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட உள்ளன. அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அனைத்து கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் மயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த மாற்றத்தை எளிதாக்கும் வகையில் கவ்பே மொபைல் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே 16 அரச நிறுவனங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. ஏனைய நிறுவனங்கள் ஜனவரி முதல் இணைக்கப்படும். இந்த முன்முயற்சியானது அரசாங்க பணம் முழுவதையும் டிஜிட்டல் மயமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதனால் பொது சேவைகளின் செயல்திறன் மேம்படும். டிஜிட்டல் கொடுப்பனவுகளை ஊக்குவிப்பது மனித உழைப்பை குறைக்கும், முறைகேடுகள் மற்றும் ஊழலை அகற்ற வழிவகுக்கும் என்பதுடன் பொதுமக்களுக்கு வசதியான சேவைகளை வழங்கும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.